10th மேக்ஸில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலலாம் என்ன பார்த்துருக்கோம், எக்ஸசைஸ் 1.1 பார்த்துருக்கோம். இப்போ பார்க்குறது என்னென்னா 1.2லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் தெரிஞ்சுட்டு போகலாம். ரிலேஷன் லெட் ஏ அண்ட் பி எனி டூ நான் எம்டி செட்டு. ஏங்கிறதுலையும் பிங்கிற செட்லேயும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், எலமெண்ட் அங்கே வந்து இருக்கும், எம்டியாக இருக்காதுன்னு இங்கே சொல்கிறாங்க. ஏ ரிலேஷன் ஆர் from A to B is a subset of A cross B satisfying some specified conditions. நம்ம A cross Bங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம். அந்த கண்டிஷனை இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றாங்க. அந்த ரிலேஷன்ஸுங்கிற வந்து ஏங்கிற செட்லேருந்து பிங்கிற செட்டுக்கு ஃபார்ம் ஆகுன்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா if S belongs to A is related to Y belongs to B through R, then we write it as S relations Y. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஸுங்கிற எலமெண்ட் வந்து இந்த ஏங்கிற செட்டில் இருக்கும். அடுத்தது என்னது, ஒய்ங்கிற எலமெண்ட் வந்து பிங்கிறதுல இருக்கும். இதுக்கு ரிலேட்டட் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிலேஷன் சொல்லுவோம். இது எப்படி ரைட் பண்ணுவோம்னா, இப்போ ரிலேஷனுங்கிறதுக்கு எஸ் ரிலேஷன் ஒய்ங்கிறது இங்கே ரைட் பண்ணுவோம். எஸ் ரிலேஷன் ஒய் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். நம்ம ஆர்டர்டு பேர் எழுதுவோம் பார்த்தீங்களா, ஏ கிராஸ் பி. இங்கே அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னது கொடுத்துருக்கிறத வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டில் எழுத முடிஞ்சதுன்னா ரிலேஷன்லேயும் நம்மளால் எழுத முடியுங்கிறத கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏங்கிற செட்டில் வந்து ஒரு எலமெண்ட் இங்கே எழுதியிருக்கோம், பிங்கிற செட்டில் எலமெண்ட் எழுதியாச்சு. இப்போ மேப்பிங் பண்ணியிருக்கோம். ஏங்கிற செட்டுக்கு தனியாக வந்து ரைட் பண்ணிட்டோம். என்ன இருக்குது, ஏங்கிற செட்டில் 1 2 3 4 அதை ரைட் பண்ணிட்டோம். பிங்கிற செட்டில் வந்து என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, -1 0 -4 5 அதுவும் ரைட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியணும் டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன. டொமைன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிற செட்டு, இதை தான் வந்து என்னான்னு சொல்லுவோம் டொமைன். கோடொமைன்னா அடுத்து இருக்கிற செட்டு என்னான்னு சொல்லுவோம், கோடொமைன் சொல்லுவோம். இப்போ பாருங்கள், டொமைனில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, இந்த ஏங்கிற செட்டு ஃபுல்லாகவே டொமைன் தான், 1 2 3 4. அடுத்தது கோடொமைன்கிறது வந்து பிங்கிற செட்டு ஃபுல்லாகவே என்னது, கோடொமைன் தான். -1 0 -4 -5 +5 வரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கோடொமைனாலும் ரேஞ்சினாலும் ஒன்று தான். இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியணும். என்னது, கோடொமைனாலும் ரேஞ்சினாலும் ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இங்கே எலமெண்ட்டு வந்து இங்கே 6ங்கிறதுல போட்டோம். அப்போ செட்டில் ஏங்கிறது இப்போ இங்கே 6 வரும். ஆனால் மேப்பிங் இங்கே ரிலேஷனுங்கிறப்ப கண்டிப்பாக மேப்பிங் ஆகிருக்கும். இங்கே எல்லாத்துமே மேப்பிங் ஆகிருக்கு பார்த்தீங்களா. 3க்கும் மேப்பிங் ஆகிருக்கு, 4க்கு மேப்பிங் ஆகிருக்கு. 6ங்கிறதுக்கு வந்து மேப்பிங் ஆகலை. அப்போ அது என்ன கிடையாது, டொமைன் ஆஃப் ஆர் கிடையாது. அதனால் இங்கே மென்ஷன் பண்ணல. இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா இப்போ நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது லெட் ஏஸ் ஈக்குவல் டு 1 2 3 7. அந்த செட்டில் ஏங்கிற செட் கொடுத்துருக்காங்க, பிங்கிற செட்டில் 3 0 -1 7. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. அதாவது இது வந்து ரிலேஷன்ஸ் ஆகுதா ஏலேருந்து பிக்கு அப்படின்னு நம்மள கேட்டிருக்காங்க. அதுக்கான கொஷினுங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து R1ன்றதுல இருந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2 1 7 1 இது கொடுத்துருக்காங்க. இது ரிலேஷனாக இல்லையான்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, இங்கே உங்களுக்கு ஏற்கனவே இங்கே ஏங்கிற செட்டு தனியாக பிங்கிற செட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. ஏ இங்கே தனியாக பி ரைட் பண்ணுங்கள். ஏங்கிற செட்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது, 1 2 3 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிங்கிற செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 3 0 -1 7. இப்போ இது மேப்பிங் ஆகுதான்னு பாருங்கள், ரிலேஷன் ஆகுதான்ட்டு. ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ ஏங்கிற செட்டில் 2 இருக்குது. அடுத்தது பிங்கிற செட்டில் 1 இருக்கா, இல்லை. இங்கே என்ன இருக்குது, -1 இருக்குது, +1 இல்லை. அப்போ இது என்ன கிடையாது, ரிலேஷன் கிடையாது. இட் இஸ் நாட் எ ரிலேஷன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் என்னது 1 நாட் பிலாங்ஸ் டு பி. எனது 1ங்கிறது எதில் இல்லை, பிங்கிற செட்டில் இல்லை. அது மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்கள், R2ங்கிறதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க -1 1. திரும்ப இதுக்கும் என்ன பண்ணும், இந்த செட்டு நீங்கள் வந்து தனித்தனியாக ட்ரை பண்ணுங்கள். 1 2 3 7. அடுத்தது பிங்கிற செட்டில் 3 0 -1 7. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து -1 ஏங்கிற செட்டில் இருக்குமான்னு பார்க்கணும்.
இருக்கா? இல்லை, +1 தான் இருக்குது. இங்கே என்ன இருக்கணும்? -1 இருந்தால் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணியிருக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு இதே இல்லைங்கிறதுனால இதுவும் கண்டிப்பாக என்ன கிடையாது, இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன். இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன். என்ன ரீசன்கிறதும் சொல்லுங்கள். பிகாஸ் -1 நாட் பிலாங்ஸ் டு ஏ. என்ன சொல்லியிருக்கோம்? -1ங்கிறது எதில் இல்லை? ஏங்கிற செட்டில் இல்லை. அது மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது R3யில் என்ன கொடுத்துருக்காங்க? -2, -1, -7, -7, 1, 3. இதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏபி ஏங்கிறதுல 1, 2, 3, 7. அடுத்தது வந்து பிங்கிற செட்டில் 3, 0, -1, 7. இப்போ மேப்பிங் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதில் வந்து ஏங்கிறதுல வந்து 2, பிங்கிறதுல -1, ஏங்கிறதுல 2, பிங்கிறதுல -1. இது மேப்பிங் ஆகுது, ரிலேஷன் வருது. அடுத்தது இதில் ஏங்கிறதுல 7, பிங்கிற செட்லேயும் 7 இருக்கா? இதில் இருக்குது. அப்போ இதுவும் மேப்பிங் ஆகுது. அடுத்தது ஏங்கிற செட்டில் 1 இருக்குது, பிங்கிற செட்டில் 3க்கு மேப்பிங் ஆகும். அப்போ இது என்னது? இட் இஸ் ஏ ரிலேஷன் சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இட் இஸ் ஏ ரிலேஷன். இப்போ 4th சம்மில் பாருங்கள். 7, -1, 0, 3, 3, 0, 7 இங்கே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. இது ரிலேஷனாக நம்ம பார்க்கணும். எப்பயும் போல் நம்ம ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டும் நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே ஏங்கிற செட்டில் +7 இருக்குது. அடுத்தது பிங்கிற செட்டில் என்ன இருக்கணுன்றாங்க? -1 இருக்கா? ஃபஸ்ட்டு இது மேப்பிங் ஆகுது. அடுத்தது பாருங்கள் 0, 3 ஏங்கிற செட்டில் 0 இருக்கா? இல்லை. அப்போ இது கண்டிப்பாக என்ன கிடையாது? ரிலேஷன் கிடையாது. இட் இஸ் நாட் ஏ ரிலேஷன். என்னங்கிற ரீசன் சொல்லுங்கள். பிகாஸ் 0 நாட் பிலாங்ஸ் டு எந்த செட்டில் இல்லை? ஏங்கிற செட்டில் இல்லை.